விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் கட்னார்பட்டியில் 3 மாத காலத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு 6 பிள்ளைங்க தன் தாய் தகப்பனை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு முழு கல்வி செலவையும் நம்ம விருதுநகர் கிழக்கு மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களையும் ஆணைக்கிறாங்க. என்னுடைய கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி அவங்களோட கல்வி செலவையும் எல்லாத்தையும் நாங்களே ஏற்றுக்கிறோம். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி சரி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிடலாங்க. கட்சி சார்பே தொகுதி எம்எல்ஏன்ற முறையிலையும் அது பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் 3ஆவது, ஒருத்தவங்க 5th படிக்கிறாங்க. 2 ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுடைய காலேஜ் ஃபீஸு, அப்புறம் அன்றாட அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கூல் விஷயம், ஒரு பேக்காக இருந்தால் ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட பஸ் ஃபேரு, இப்போ காலேஜுக்கு எல்லாமே நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இலவசமாக கொடுக்குறாங்க. பட் எந்த ஒரு அடிப்படை தேவை இருந்தாலும் நம்ம பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கேஷாக தான் இப்போ ஃபஸ்ட்டு 10,000 கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்குறோம். அடுத்து படிப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கோம். 6 பேருக்கு கொடுத்துருக்குறோம். என்னப்பா என்ன பிரச்சனைமா? என்ன ஹெல்ப் பண்ணு என்ன பண்ணி அண்ணன் இருக்கிற பாத்துக்கிறேன். சரியாமா? அழுகாதம்மா, ஏன் அழுகாது? நான் பாத்துக்கிறேம்மா. எதுக்கு மாத்துக்கிற? நான் பாத்துக்கிறேன். நல்லா படி, அண்ணன் பாத்துக்கிறேன். சரியா? நான் கவலைப்படாது. இல்லைண்ணே, பஸ் விடாம இருந்துச்சு, அப்புறம் விட்டுட்டோம். டயர் மாத்தி கேட்குறீங்க, அதை நல்லா சரி பண்ணுங்க. சரிங்களா? அதே எது இருக்குடா? எது இருக்குடா? அம்மா இல்லையா? உங்க இல்லையா? வேற என்ன பிரச்சனை இருக்கு உனக்குமா? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கேன். சரியா? என்ன அண்ணன் எம்எல்ஏ இருக்கிறான்னு நினைச்சுக்கோம் வீட்டில். சரியா? அதே அதே பார்த்துக்கிறேன். உடம்பு சரியில்லாத படிச்சு தெரியாதவா? யார் கொடுத்து வந்துடுறாங்க? அப்படியே சேர்ந்துருங்க. அப்படியே சேர்ந்துருங்க. இப்படி வந்துருங்க. கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் பின்னாடி. அப்படியே இருக்கும்.